ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக 2 ஸ்வீட் ஈஸியான முறையில் செய்ய போகிறோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இடையிடையே சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குலோப்ஜாம் செஞ்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறப்ப அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கணுங்க. இதில் கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. கையில் தொட்டால் லைட்டாக பிசு இருந்தால் போதும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குலோப்ஜாம் மிக்சர் இல்லாமல் இந்த மாதிரி பால் பவுடர் வச்சு நம்ம ஈஸியாக குலோப்ஜாம் செய்யலாங்க. இதுக்கு 1 கப் பால் பவுடர் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதிகமாக ஆட் பண்ணாமல் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு காய்ச்சிய பால் ஆறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அதிகமான பால் ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு பால் தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க. விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். நம்ம மாவு பிசைகிறப்ப ரொம்ப ஹார்டாக அழுத்தி பிசையக்கூடாது. சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் குலோப்ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஆயிலில் பொரிச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் லைட்டாக ஹீட்டான பிறகு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஆயிலில் போட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்த பிறகு இந்த மாதிரி கரண்டியில் நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் நம்ம உருண்டைகள் எல்லா பக்கத்துலேயும் நல்லா ரெட் கலரில் வரும். நம்ம குலோப்ஜாம் விரிசல் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம உருட்டும் போதே நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஆயிலில் போடுறப்ப கூட விரிசல் இல்லாமல் வரும். எக்காரணத்து கொண்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. நம்ம பொரித்து எடுத்தோன்னு இதே ஹீட்லேயே நம்ம சக்கரை பாகில் போட்டுக்கணும். பாகு ஆறி இருந்தால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்ச உருண்டையிலெல்லாம் பாகில் போட்டு 1 ஹவர் ஊற வச்ச பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்தது சூப்பரான லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 250 கிராம் கடலை மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி நல்லா கரெக்டாக வரும். அவ்வளோதான், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் கடலை மாவு எடுத்தேன். அதற்காக 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாகு ரெடி பண்ணிக்கணுங்க. நான் கப்பில் கடலை மாவு எடுக்கிறது 1 கப் கடலை மாவு 3/4 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது இறக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம லட்டுக்கு பூந்தி பொரிச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் லைட்டாக ஹீட்டான பிறகு பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சான்னு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு ஊற்றி பார்த்தீங்கன்னா மாவு மேலே எலும்பி வரும். அப்போ ஹீட்டான பிறகு இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக அழகாக பூந்தி மாதிரி ஆயிலில் விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ட பிறகு நம்ம கரண்டியில் லைட்டாக கலக்கி விட்டுட்டு உடனே எடுத்துடணுங்க. இது கார பூந்தியாக இருந்தால் நல்லா மொறுமொறுப்பாக வர அளவுக்கு விடலாம். இது நம்ம லட்டுக்கு உருட்டுற பூந்தினால் 2 நிமிஷம் கழித்த உடனே எடுத்துடணுங்க. மொறுமொறுப்பு வரக்கூடாது. சாஃப்டாக இருக்கிறப்பவே எடுத்துடணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் இன்னொரு முறையும் ஊற்றி காட்டுறேன். நீங்கள் இன்னொரு முறை பூந்தி ஊற்றுறப்ப கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்ச பிறகு தான் நீங்கள் கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி தேய்ச்சி விடணும். நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பூந்தி உருண்டையாக அழகாக வரும். உங்களுக்கு எவ்வளோ ஆயிலில் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. மாவு ஊற்றின பிறகு உடனே இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு எடுத்துடணுங்க. மொறுமொறுப்பு வரவே கூடாது. எக்காரணத்து கொண்டு மொறுமொறுப்பு வர்றதுக்கு முன்னாடியே சாஃப்டாக இருக்கிறப்பவே எடுத்துக்கணும்.
அவ்வளோதான். நான் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் பூந்தி போட்டு பொரித்து எடுத்துக்கிறேங்க. அடுத்தது பூந்தி போட்டு பொரித்து எடுத்த பிறகு நம்ம இந்த பூந்தி எல்லாத்தையும் சக்கரை பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் லட்டு செய்கிறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பூந்தி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறப்பவே பொரித்து எடுத்துக்கணும். இதை நம்ம பாகில் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக இலக்கமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் இறுகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம பாதி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக திருப்பி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் போடக்கூடாது, பாதி அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். இது எதுக்காக நம்ம போடுறோன்னா லட்டு எப்போவுமே சாஃப்டாக தாங்க இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு பாதி பூந்தி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதில் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாங்க. முந்திரியை பாதி அளவு கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், முந்திரி திராட்சை போட்ட பிறகு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் இருக்கிறனால லட்டு சூப்பர் டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் லட்டு பிசைகிறப்ப இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா தான் லட்டு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு உருண்டை பிடிக்க தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கிறப்ப முந்திரி திராட்சை இருக்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம லட்டு சாப்பிட்றப்ப முந்திரி கடிபட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இதே மாதிரி நான் எல்லா லட்டையும் செஞ்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியான முறையில் சூப்பராக இன்றைக்கி லட்டு செஞ்சு காட்டியிருக்கேன். நான் இடையிடையே சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் லட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான லட்டு கிடைக்கும். இதே மாதிரி நான் குலோப் ஜாமுன் ஈஸியான முறையில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக அழகான குலோப் ஜாம் உங்களாலையும் செய்ய முடியும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் 4 ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.